தமிழ்நாடு எலெக்ஷன்ல போட்டி போடுற கேண்டிடேட்ஸ்ல 722 பேர் மேல கிரிமினல் கேசஸ் இருக்கு. ஒரு ஷாக்கிங் நியூஸ் இப்ப வெளியே வந்திருக்கு. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அண்ட் தமிழ்நாடு எலெக்ஷன் வாட்ச் ஒரு டீடைல் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி தேர்தல போட்டியிடுறது 4023 கேண்டிடேட்ஸ். அதுல 3992 கேண்டிடேட்ஸோட டீடைல்ஸ் அனலைஸ் பண்ணிருக்காங்க. மீதி 31 பேரோட டீடைல்ஸ் ப்ராப்பரா இல்லாததுனால அதை அனலைஸ் பண்ண முடியல. மொத்தம் 722 கேண்டிடேட்ஸ் மேல கிரிமினல் கேசஸ் இருக்கு. அதுல 404 பேர் மேல சீரியஸ் கேசஸ் இருக்கு. கிரிமினல் கேஸ்னா எல்லா விதமான அஃபென்ஸும். ஆனா இந்த சீரியஸ் கேசஸ் அப்படின்னா மர்டர், அசால்ட், கிட்னாப், பெண்கள் அண்ட் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம், ரேப், கரப்ஷன் கேசஸ், எலெக்ஷன் ரிலேட்டடான அஃபென்ஸ்ல மட்டுமே அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு மேல ஜெயில் தண்டனை கிடைக்கும். அப்படிப்பட்ட சீரியஸ் கேசஸ். எந்தெந்த கட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அதிமுகல மொத்தம் 170 கேண்டிடேட்ஸ், 118 பேர் மேல கிரிமினல் கேசஸ். அதுல சீரியஸ் கேசஸ் 6 பேர் மேல. திமுகல மொத்தம் 175 கேண்டிடேட்ஸ், 70 பேர் மேல கிரிமினல் கேசஸ். அதுல சீரியஸ் கேஸ் 32 பேர் மேல. டிவிகேல மொத்தம் 231 கேண்டிடேட்ஸ், 92 பேர் மேல கிரிமினல் கேசஸ். அதுல சீரியஸ் கேஸ் 43 பேர் மேல. பிஜேபில 33 கேண்டிடேட்ஸ், 16 பேர் மேல கிரிமினல் கேசஸ் இருக்கு. அதுல சீரியஸ் கேஸ் 9 பேர் மேல. காங்கிரஸ்ல 28 கேண்டிடேட்ஸ், 14 பேர் மேல கிரிமினல் கேசஸ் இருக்கு. அதுல சீரியஸ் கேஸ் 5 பேர் மேல. ஓவராலா 18% கேண்டிடேட்ஸ்க்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் எவ்வளவு சொன்னாலும் கட்சிகள் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு சீட் கொடுக்கறத நிறுத்தவே இல்ல. இதுல ரிச்சஸ்ட் கேண்டிடேட்னு பார்த்தா 3992 கேண்டிடேட்ஸ்ல 9801 பேர் கோடி கணக்குல சொத்து வச்சிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான நோக்கமே வோட்டர்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்கிறதுக்காக. பிகாஸ் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுறோமோ அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் கட்சியோட சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறது இல்ல. முடிவு உங்க கையில.